இப்ப மீண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒவ்வொரு யோகிகள்கிட்டையும் புத்தர் ஒரு தியானத்தை கொடுத்தாரு, பதஞ்சலி ஒரு தியானத்தை கொடுத்தாரு, அகத்தியர் ஒரு தியானத்தை கொடுத்தாரு, இந்த மகாவதர் பாபாவோட குரு பரம்பரையிலிருந்து வந்தவங்க ஒரு தியானத்தை கொடுத்தாங்க. எல்லாருமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த தியானமா கொடுத்தாங்க. இங்க நிறைய இடத்துல சொந்த அனுபவத்திலிருந்து தியானத்தை வெளியில கொடுக்கணும். வேற யாரோ ஒரு புத்தகத்திலிருந்து இருக்கிறத எடுத்து கொடுக்க கூடாது. அது சமயத்துல ஒர்க் ஆகும், சமயத்துல ஒர்க் ஆகாது. சமயத்துல ஒரு நல்வழிப்படுத்தும், அதுவே அதிர்வலைகளை ஏற்படுத்தும். அதை பத்தி புரிதலும் ஆய்வும் இருந்தாதான் அது பெரிய செயல் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. ஒரு நாட்டுக்குள்ள 100 ஆண்டுகளா ஒரே பாடத்தை படிச்சுக்கிட்டே இருந்தா எல்லா மாணவனும் முன்னேற மாட்டான். அந்த பாடத்திட்டத்துக்குள்ள தன்மைகள் எப்படி இருக்கு, ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த பாடத்திட்டங்களை பற்றி கவனிக்கப்படணும். இதுக்கு தான் நாட்டோட ராஜாவை கொண்டாந்தாங்க. இப்போ நாட்டில் இருக்கிற சில செயல்கள் எல்லாத்தையும் விரிவுபடுத்துறதோ, நாட்டில் இருக்கிற சில செயல்களை பற்றி கவனிக்கிறதோ ஆராயறதோ இருக்கணும். ஒரு நாட்டில் ஒரு சட்டமோ ஒரு கல்வியோ 25 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு ஒருக்கா மாற்றப்படணும், இல்லைன்னா ஆய்வு செய்யப்படணும். அப்படி இருந்தாதான் நீங்க கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாற முடியும். அதுவா மாறும், அதுவா ஒரு செயல் வடிவம் பண்ணனா நீங்க மாற மாட்டீங்க. சட்டம் ஒரு பக்கம் இருக்கும், நீங்க நவீனமா இருப்பீங்க, சட்டம் கீழ் நோக்கி இருக்கும். இல்ல சட்டம் நவீனமா இருக்கும், நீங்க கீழ் நோக்கி இருப்பீங்க. இதுதான் இங்க பிரச்சனை. நம்ம பாரதத்துல இருக்கிற எல்லா பேர்த்திட்டையும் பாத்தீங்கன்னா மனிதன் எல்லாம் நவீனமா இருக்கும், சட்டம் நம்ம கிட்ட இருக்கிற கல்வி எல்லாம் கீழ் நோக்கி இருக்கு. ஏன்னா இதை மாத்துறதுக்கோ இதை பத்தி டிஸ்கஷன் நடத்துறதுக்கோ வாய்ப்புகள் குறைவா இருக்கு. இது மாற்றப்படணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கால சுழற்சியில அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்களை உருவாக்கணும். அப்ப அது உருவாக்கணும்னா இதுக்கு மனம் ரொம்ப அலைப்பாயாம ரொம்ப சரியான இருக்கிற ஒரு குழுக்கள் எல்லாம் அமைக்கப்படணும். இதுதான் ரொம்ப இஷ்டம். நம்ம இந்திய பாரம்பரியத்துல என்ன வச்சிருக்கிறோம்னா, படிப்பு ரீதியாக எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறோம். அந்த படிப்புலயே ரொம்ப மனம் அலைப்பாயாம நிதானத்தோட ஒரு செயல்படுறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஒரு குருங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் அலைப்பாஞ்சார்னா யாரையுமே உருவாக்க முடியாது, எந்த செயலாக்கத்தையும் செய்ய முடியாது. இதுதான் அதுக்குள்ள இருக்கின்ற செயல். அப்ப அலைப்பாயாத ஒருத்தரோட போனாதான் ஒரு மனிதன் மாற்றம் அடைவான். அப்படித்தான் ஒரு சிஸ்டமும் இயங்கப்படணும். அப்ப அதுக்கு என்னென்ன வழிகள் இருக்கோ அது எல்லாமே கடைபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படணுங்கிறதா நம்ம சொல்றோம். இது மாறுமா, இது நடக்குமா அப்படின்னு கேட்டா, மாறுமா நடக்குமா அப்படின்னா நடக்கும், மாறும். நாம மாறி இருக்கோம், நாம ஒரு செயல் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப அதுக்கு காரணம் மாறினதுனாலதான். ஒரு மாற்றத்தை உருவாக்க நம்ம கிட்ட ஒரு வேலையை கையில கொடுக்குது. நிறைய பேர் நீங்க நினைச்சுக்கிறீங்க தியானம் பண்ணா, நம்ம ஒரு குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினா நம்ம பயங்கரமா செழிப்புமா ஆயிடுவோம், சந்தோஷமா ஆயிடுவோம், நம்ம வாழ்க்கையில துக்கமே வராது, கண்ணீரே வராதுன்னு நினைக்கிறீங்க. அப்படி இல்லைங்க. தியானம் கத்துக்க பழகுனா, ஒரு குரு கிட்ட தீட்சை வாங்கினா, ஒரு குருவோட டிராவல் பண்ணா பல சவால்களை நீங்க சந்திச்சே தீரணும். ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற தவறான எண்ணங்கள், தவறான பதிவுகள் எல்லாத்தையும் வெளியில எடுத்து போடுறதுக்கு பயிற்சி காலத்துல மிகப்பெரிய சவால் இருக்கும். இப்ப போர் நடந்துகிட்டு இருக்கு, அங்க போய் ஒரு நாட்டோட தளபதி போய் போர் நடந்துகிட்டு இருக்க இடத்துல பல பேர் வெட்டுப்பட்டு சாவர இடத்துல வெற்றி கொண்டாட்டத்தை பண்ணலாம்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் பயிற்சி காலகட்டத்திலே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தியானம் பண்றேன், நான் நல்ல குரு கிட்ட இருக்கிறேன், தீட்சை வாங்கியிருக்கேன், அப்புறம் ஏன் எனக்கு சோகம், அப்புறம் ஏன் எனக்கு அழுக வருது, அப்புறம் ஏன் எனக்கு கஷ்டம் வருது, அப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் இப்படி நடக்குது அப்படின்னா, ஒரு தியானங்கிறது, ஒரு குருங்கிறது, ஒரு தீட்சைங்கிறது உன்னை சரி செய்யறதுக்கு பல ஆண்டுகளாக உனக்குள்ள இருக்கின்ற ஒரு போர் மாதிரி உள்ள நடந்துட்டு இருக்காது, அந்த இடத்தை சமன் பண்றதுக்கான வேலை. அந்த வேலை முடிகிற வரைக்கும் காத்திருக்கணும். இதுதான் செயல், இதுதான் வடிவம். பல நாட்கள் பல குருக்கள் அந்த வேலை முடிகிற வரைக்கும் ரொம்ப நிதானமா காத்திருந்தாங்க. அதுதான் ஒரு செயலா இருக்கும், அதுதான் ஒரு சரியான அணுகுமுறையா இருக்கும். அப்ப இங்க தியானம் நடக்கிற மாணவர்களுக்கு யாருக்கிட்டமே இந்த மாதிரி புரிதல்கள் ரொம்ப குறைவா இருக்கு. அப்ப தியானம் பண்ற காலகட்டத்துல பல்வேறுபட்ட சவால்களை நம்ம சந்திச்சே தீரணும். அப்ப அதை சந்திச்சாதான் நம்ம முன்னேறி போக முடியும், ஒரு செயல் வடிவம் செஞ்சுக்க முடியுங்கிறத அடிப்படையா யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுதான் இருக்கிற ஒரே பிரச்சனையா இருக்கும். ஒரு செயல் வடிவமா இருக்கும்.
நீங்க நிறைய என்னுடைய அனுபவத்துல நிறைய குருமார்கள் ஒரு தீட்சை கொடுத்துட்டு அடுத்தது அந்த மாணவனை 10 வருஷம் கழிச்சு சந்திப்பார், 20 வருஷம் கழிச்சு சந்திப்பார், 25 வருஷம் கழிச்சு கூட சந்திப்பார். டெய்லி சந்திச்சுக்க மாட்டாங்க. ஆனா அவன்கிட்ட ஒண்ணு கொடுத்தாச்சு, அவன் என்ன செய்யறான்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் சூட்சமத்துல அவனை சந்திச்சு கொண்டு இருப்பாங்க. அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாம அவனை ஃபாலோ பண்ணுவாங்க. அவனுக்குள்ள ஒரு செயல் வடிவம் நடக்கும். ஆனா அதை யாரும் அவரால கூட கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அவரு என்ன பண்ணுவாரு, பல்வேறுபட்ட சூழல்கள்ல பல்வேறுபட்ட விஷயத்துல பிரச்சனைகள் துன்பங்கள் எல்லாம் வரும். சமயத்துல என்ன பண்ணுவாருன்னா, ஒரு குரு தீட்சை கொடுத்தாருல அதை கூட மறந்துடுவாரு. நடக்கிற துன்பத்துல நடக்கிற கொடுமையில அந்த குருவே இல்லப்பா, இருந்துதான் நமக்கு இப்படி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி கூட ஆயிடுவாரு. ஆனா அதை தாண்டி தாக்கு பிடிச்சு நிற்கும் போது ஒரு நாள் திடீர்னு அவர் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அப்ப அவருக்கே தெரியாம ஒரு உள் உணர்வு உணர்த்தும், நாம வளர்றதுக்கு காரணம் அந்த குரு தான், அந்த செயல் தான். ஒரு நாள் திடீர்னு வருவார், எப்படிடா இருக்க அப்படிம்பாரு. அப்ப அவர் ஒரு நல்ல பக்குவத்துல இருக்கிற நேரத்துல தான் வருவார். திருப்பி ஒரு குரு இன்னொருத்தரை மீண்டும் மீட் பண்றாருன்னா அவன் நல்ல செயலுக்குள்ள ஒரு பணி செய்ய போறான்னு அர்த்தம். இல்லைன்னா அவன் பணி செய்யறதுக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கிறாருல, அதுல தவறு செஞ்சான்னா அதை புடுங்கிறதுக்காக வர்றாருன்னு அர்த்தம். இப்படித்தான் நடக்கும். அதனால இப்ப நம்ம நகரங்களுக்குள்ள எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பயிற்சி காலத்தை எப்படி அணுகிறது, அனுபவம் பெற்ற காலத்தை எப்படி அணுகிறது, இல்ல நார்மலா ஆரம்பத்துல நிலையில தவம் கத்துக்க வர்றதுக்கான செயல்கள் எப்படி இருக்குங்கிறத யாருமே பிரிச்சோ இல்ல அதை பத்தி ஒரு ஆய்வு பண்ணியே பார்க்க மாட்டாங்க. ஒரே பிளைனா ஒரு செயல் வடிவத்துக்குள்ள ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு வடிவத்துக்குள்ளேயே போயிட்டே இருக்கிறாங்க. இதுதான் ரொம்ப கடுமையான சவாலாக இருக்கிறது. நான் தியானம் எனக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதிகமான துன்பத்தை சந்திச்சேன். தியானத்துல பெரிய மாற்றம், என் உடல்ல பருவ மாற்றம் ஏற்படும் போதுதான் நான் அதிகமான அவமானத்தை சந்திச்சேன். எனக்கு தியானத்துல பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஏற்படும் போதுதான் என் உறவினர்கள்ட்ட இருந்து நிறைய கஷ்டங்களை நான் அனுபவிச்சேன். என் தியானத்துல பெரிய பெரிய எக்ஸ்பீரியன்ஸை நான் அடையும் போதுதான் தொழில் ரீதியாக நிறைய நஷ்டங்களை சந்திச்சேன். அப்ப இதெல்லாம் எனக்கு என்ன கத்துக் கொடுத்துச்சுன்னா, என்னை தாக்கு பிடிக்கிறேனான்னு முதல்ல சோதிச்சு பார்த்துச்சு. அடுத்தது இதை விட்டுட்டு ஓடி போயிடுறேன்னா, இல்ல தற்கொலை பண்ண முயற்சி பண்றேன்னா, இல்ல கடவுளை குருவை உதாசனப்படுத்துறேனான்னு பார்த்துச்சு. அந்தந்த காலகட்டத்துல எல்லாம் நான் உறுதியா என்னன்னா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மனிதனை நம்ப மாட்டேன், உன்னை நம்பிட்டேன். தோத்தாலும் அது ஒன்ன சார்ந்தது, ஜெயிச்சாலும் அது ஒன்ன சார்ந்தது, நான் இதே பாதையில தான் பயணிப்பேன் அப்படிங்கறதுல உறுதியா நான் பிரயாணம் பண்ணேன். அப்ப அடுத்தடுத்த நிலையில என்ன கத்து கொடுத்துச்சுன்னா, ஒரு இடத்துல ஒண்ணுமே இல்லாம என்ன தரமட்டமா ஆக்கி நிக்க வச்சிருச்சு. அப்ப ஒண்ணுமே இல்லாததுக்கு ஒரு கடவுள் எதுக்கு, ஒரு சித்தர் எதுக்கு? சுத்தி இருக்கிற நண்பர்கள்லாம் கேட்டாங்க, நீ சொன்ன அகத்தியர் எங்க, நீ சொன்ன போகர் எங்க, நீ சொன்ன சிவன் எங்க, நீ சொன்ன வாழை எங்க? இப்ப நீ அனாதையா நிக்கிற. இவங்கெல்லாம் இருந்திருந்தாங்கன்னா, உண்மையிலேயே உன் கூட இருந்தாங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கணும்ல. இப்ப இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலையே. அப்ப இதெல்லாம் என்னன்னா, இதெல்லாம் சரியான நீயா ஒரு மூட நம்பிக்கைக்குள்ள உன்னையே நீ ஒரு இமேஜினேஷன்ல ஆழ்த்திக்கிற, உன்னையே ஒரு செயல் பண்ணிக்கிற அப்படின்ட்டு இவங்கெல்லாம் சில பேர் எங்கிட்ட நேரடியாக விவாதிச்சாங்க, சில பேர் போன் மூலியமா விவாதிச்சாங்க, சில பேர் அவங்கவுங்க அறையில இருந்தே இதை பத்தி விவாதிச்சாங்க. ஒருத்தர் தோத்துட்டாரு உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தர் சாக போறாரு உங்களுக்கு தெரியுமா, ரொம்ப நாள் சொல்லிக்கிட்டு இருந்தாரு சித்தரை பத்தி, அவர் அவ்வளவுதான் தெரியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா எல்லா பதிலும் நான் எமோஷன் ஆனாலும் இந்த தியானம் என்ன பண்ணுச்சுன்னா, என் காலை கட்டி போடல, என் கையை கட்டி போடல, வலிமையோட அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு நவர்த்து கொண்டு போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப வலிமையோட காயத்தோட படுத்திருக்கும் போதெல்லாம் இந்த தியானம் ரொம்ப வலிமையா வந்துச்சு, ரொம்ப தீவிரமா வந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுச்சு. இந்த தியானம் மட்டும் என்ன சொன்னுச்சுன்னா, எந்த சூழல்லையும் உன்னை விட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு அழுகிறவனுக்கு ஆறுதலா என்ன இருந்துச்சுன்னா, உட்காரும் போது தன்னையே மறக்கிற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. அப்ப இந்த வடிவம் எவ்வளவு சுத்தி தீ எறிந்தாலும், எவ்வளவு வெள்ளம் ஓடினாலும், எவ்வளவு பூகம்பம் வந்தாலும் எதிர்த்து நிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குனுச்சு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு சின்ன அனுபவம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த செயல் எல்லாம் மாற தொடங்குனுச்சு. அந்த மாற்றத்துக்குள்ள எதெல்லாம் நான் இழந்தனோ, எதெல்லாம் தோர்த்தனோ, அது எல்லாமே வேற வடிவத்துல எனக்கு வந்துச்சு. நான் உழைத்த செயல்
பல லட்ச ரூபா வேணும்னு நினைச்சது, பல லட்ச ரூபா கடன் ஆனதெல்லாம் முகவரியே தெரியாத ஒரு மனிதன், நீங்க கடன்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன், உங்க கடனை நான் அடைக்கிறேன்னு வந்து யாரோ ஒருவர், ஒரு ரூபா 2 ரூபா இல்ல, பல லட்சங்களை ஆளே தெரியாத முகவரியே தெரியாதவங்க என் வாழ்க்கையில நடந்தத சமீப காலத்துல இந்த 1 வருட காலத்துல என் வாழ்க்கையில நடந்த எவ்வளோ துயரத்தை யாரோ வந்து பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்ப என்ன சொன்னாங்கல்ல, அகத்தியர் எங்க போகர் எங்கன்னு, அவங்க எல்லாருமே ஒருவேளை அகத்தியர் போகரை இவருக்குள்ள பூந்துட்டாங்களோ, இவருக்குள்ள ஏதோ ஒண்ணு நடந்துருச்சோ. இது எப்படி நிகழும்? சித்தப்பா உதவுனா ஓகே, அண்ணன் உதவுனா ஓகே, நண்பர்கள் உதவுனா ஓகே, இல்ல இவரோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு ஒரு கோடீஸ்வரன் உதவுனா ஓகே, இல்ல ஏதாவது ஒரு கட்சி தலைவர் உதவுனா பரவாயில்ல, இல்ல ஏதாவது ஒரு நடிகர் ஒரு ட்ரஸ்ட் வச்சுக்கிட்டு அவரு உதவுனா பரவாயில்ல, எவனே தெரியாத ஒருத்தர் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கவன் வந்து இவருக்கு உதவிட்டு போறானே, இது என்ன செயல்? இது என்ன வடிவம்? அவன் இருக்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாத்தையும், ஏன் சொத்தை வித்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்றேன்னு சொல்றானே, இது எப்படி நிகழும்? இது எப்படி சாத்தியம்? அப்படின்னா அதுதான் அகத்தியர், அதுதான் வாழை, அதுதான் சிவன். ஏன்னா நீ சரியா ஒரு வேலையை செஞ்சா அது எல்லா வடிவத்துக்குள்ளேயும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். இப்ப அங்க என்ன ஆகி போச்சு? எல்லாத்தையும் இழந்துட்டோம், நாம அனாதையா இருந்தோம். ஆனா நம்மளை சுத்தி இருந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் யாரோ ஒருத்தர் வந்து சரி செஞ்சுட்டாரு. இப்ப எப்படி இருக்கிறோம்னா, எதுவும் இல்லை, ஆனா எதையும் சாதிக்க முடியும், எதையும் பெற முடியும். அப்ப இங்க என்ன உருவாக்கி வச்சிருக்கிறாருன்னா, எதற்கும் நீ ஆசைப்படாதே, எதையும் நோக்கி நீ போகாதே, எதுவும் உன்னது என்று நீ சொல்லாதே, எதையும் நீ சொந்தம் கொண்டாடாதே, அதெல்லாம் விட்டு ஒளி. வரும் போகும். உன்னிடம் ஒண்ணு வருகிறது என்றால் அதை ஒருத்தர் கொடுக்கறதுக்கு வர்றாருன்னா அதை வாங்குறதுக்கு இன்னொருத்தர் வருவார். கொடுத்துட்டு அவர் போயிடுவார், அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்குறதுக்கு நான் ஒருத்தர் அனுப்புவேன். இப்ப நீ எப்படின்னா, நீ ஒரு நடுநிலையான ஆள், என்னுடைய பிரதிநிதி. கொடுப்பதற்கு ஒருவரை அனுப்புவேன், அவர் கடவுள் அல்ல, மனிதன் தான். வாங்குவதற்கு ஒருத்தர் அனுப்புவேன், அவரு கடவுள் இல்ல, மனிதர் தான். நீ என்னுடைய பிரதிநிதியாக இருந்து இந்த தியான வடிவத்தினால் முன்னேறினதனால் நடுநிலையாக இருந்து நீ கொடு. வாங்குகிறேன், இன்னொருவிடம் கொடுக்குகிறேன், பிரயாணம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். இதுதான் தியானத்தோட உண்மை தத்துவம், உண்மை செயல் வடிவமாக இருக்கிறது. இதேதான் ஒரு ஆற்றலை ஒரு இடத்தில் ஒரு மலையில் பெறுகிறோம். 10-20 மாணவர்களுக்கு ஏதோ ஒரு இடத்தில் கனலை கொடுக்கிறோம். அடுத்த மலையில் உட்கார்ந்து எந்த கனலை இங்கு இழந்தோமோ அதே கனலை இன்னொரு இடத்தில் இருந்து பெறுகிறோம். அப்ப இன்னொரு இடத்துக்கு நாம் பிரயாணிக்கிறோம். அப்ப கொடுக்க வேண்டியது திருப்பியும் அதை இன்னொரு இடத்துல செலுத்த வேண்டியது, அதை இன்னொரு இடத்துல போய் பெற வேண்டியது. இப்படிதான் பிரயாணம் செய்து கொண்டே இருக்கிறோம். அப்ப நீங்க தியானம் பழகிற உங்க எல்லோருக்குள்ளையும் ஒரு பெரிய, உங்களுக்குள்ளிருந்து ஒரு நல்ல செயலை நீங்க உருவாக்க தொடங்கும் போது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கிடலாம். எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்ணுக்கு முன்னாடி கடவுளை பார்ப்பது, சித்தர்களை பார்ப்பதெல்லாம் அவ்வளவு சாமானியம் கிடையாது. ஆனால் நமக்குள்ள ஒரு நல்ல செயல் மட்டும் இருந்தா நம்மளே ஒரு பெரிய மாற்றமாக, நம்மளே ஒரு இறைவன் தன்மையில உங்களால உணர முடியும். அதுக்கான வாய்ப்பு உருவாக்கப்படும். ஆனா அதுக்கு நிறைய செயல் வடிவத்தோட ஒரு பணி செய்யணும், ஒரு பணிக்கு காத்திருந்து ஒரு பணி செய்யணும். அதுதான் ரொம்ப, எப்படி சொல்லுவாங்க, என்னுடைய அனுபவத்துல நான் பார்த்தது, ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, ரொம்ப தியானத்துல அனுபவம் பெற்றவங்க தன்னை அனுபவம் பெறாத மாதிரியே சுருக்கிக்கிறாங்க, எளிமைப்படுத்திக்கிறாங்க, தன்னையே தாழ்த்திக்கிறாங்க, எவ்வளவு கீழே கொண்டு போய் தன்னை வச்சுக்க முடியுமோ வச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு சராசரி மனிதன் வெறும் புத்தக வடிவத்துல, படிப்பு வடிவத்துல அனுபவத்தை பெற்றவன் தன்னை ஒரு கடவுள் நிலைக்கு வச்சுக்கிறான். தான் தான் எல்லாமே, இந்த நாட்டுடைய ராஜாவுக்கு நான் தான் ஆலோசனை சொல்லிக்கிட்டு இருக்கேன், நான் தான் எல்லா வடிவமுத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படிங்கிறான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நான் பெரிய 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 வெளிநாடுகள்ல போய் பட்டப்படிப்பு படிச்சவன், பெரிய பெரிய அறிஞர்கள்ட்டெல்லாம் நான் ஆலோசனைகள் இருந்தவன், பெரிய பெரிய செயல் வடிவத்தெல்லாம் இருந்தவன், அதனால எனக்கு எல்லாமே தெரியும். அவங்கெல்லாம் சில இடத்துல தடுமாறும் போது தலைவர் ஒரு இடத்துல பேசணும், அப்ப அந்த இடத்துல எல்லாம் நான் தான் அந்த உரையை தொகுத்து கொடுப்பேன், சில செயல் வடிவத்துல நான் தான் இருப்பேன், ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் நான் வந்து ஆலோசனை சொல்லுவேன் அப்படிம்பாங்க. இந்த உலகத்துக்கே நெருக்கடி வரும்போது, பூகம்பம் வரப்போதோ மழை வரும்போதோ ஒரு சாதாரண மரத்தடியில உட்காந்து அதை சரி செய்வான் ஒருத்தன். புரியுதுங்களா? அவன் மனிதருக்கு ஆலோசனை கொடுக்கிறவானா இருக்க மாட்டான், பெரிய அனுபவம் பெற்றவன்.
ஆனா மனிதர் சக மனிதருக்கு ஆலோசனை பண்றவங்க ரொம்ப உயர்ந்தவங்களா தன்னை வந்து நினைச்சுக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த உலகம் முழுக்க அனுபவத்தை பெற்றுட்டு தன்னை யாருன்னே தெரியாத மாதிரி தன் உடைய கொண்டு அழுக்காக ஆக்கி கொண்டு எத்தனையோ மனிதன் ஒன்னும் தெரியாத போல பயணிச்சுக்கிட்டே இருக்கிறான். இதோட செயல் வடிவம் என்னன்னா, முழுமை என்பது அது வெறும் செயலாக தான் இருக்கும், அது வெறும் கவனமா தான் இருக்கும். சூரியன் சந்திரன் அது வந்து வேலை செய்யல, கவனிக்குது. முழுமை என்பது கவனிக்கிறதுன்னு பேரு. ஒரு கவனத்தை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும். இறைவன் என்பது இந்த உலகத்தை கவனிக்கிறாருன்னு பேரு. கவனிச்சா அவருடைய செயல் வடிவத்திலேருந்து அந்த அலைவரிசையிலேருந்து இந்த உலகம் ஏங்கும்னு அர்த்தம். இதுதான் அதோட செயல். உடல்ல எந்த தியானத்தை நீங்க கத்துக்கிட்டாலும் கவனித்தல்ல தான் ஒரு மனிதன் உருவாகுவான். இப்ப புள்ள மேல ஒரு கண்ணு வச்சுக்கோங்க. 18 வயசு ஆயிட்டா 20 வயசு ஆயிட்டா அப்படின்னா தாய் தந்தை ஒரு வயசுக்கு வந்த பொண்ணு மேல கவனம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப ஒரு யோகி வைக்கிற கவனம் வேற, ஒரு தாய் தந்தை வைக்கிற கவனம் வேற. அப்ப அந்த கவனங்கிறது எதுக்கு அப்படின்னா, அவ என்ன பேசுறா, என்ன பண்றா, யார்கிட்ட பேசுறா, அப்படிலாம் ஒரு பயத்தோட ஒரு கவனம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி படிக்கிற குழந்தை மேலேயும் அப்பா அம்மா ஒரு கவனம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்ப கவனம் என்பது உருவாக்குதல், படைத்தல், இதெல்லாம் இந்த மாதிரி செயலுக்கான பொருள். அதனாலதான் எப்பொழுதுமே நம்ம சொல்றது, உயர்ந்தவங்க ஒரு பெரிய சாதித்தவங்க பேசுறதோட கவனத்தை மட்டும்தான் வைப்பாங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஆற்றல்களும் பேசுவது இல்லை, கவனத்தை வைக்குது. அந்த கவனத்தை யாரு மேல வைக்குதுன்னா உங்க மேல வைக்குது, என் மேல வைக்குது. அது முழுமையா நம்ம மேல ஒரு கவனம் வைக்குது. என்ன ஒரு பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு ஒரு பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஒன்று எஸ் நோ, இல்லைன்னா அப்பா அம்மாட்ட சொல்லி அந்த பையன் அதுக்கான ஒரு தீர்வு கிடைச்சிரும். அதே மாதிரி என் மீது ஒருத்தர் கவனம் வச்சிருக்கிறாருன்னு ஒரு நல்ல தியானம் பண்றவன் தெரிஞ்சுக்கிட்டானா அவன் ஒரு இடத்துல அனுபவம் பெறறதுக்கான வாய்ப்பை உருவாக்குறான். இப்ப கவனம் வச்சிருக்கிறதே தெரியாதனாலதான் பல பேர் வந்து பல விதமா சுத்திக்கிட்டே அலைகிறாங்க. இதான் செயல் வடிவம். இங்க நம்ம ஒரு புது தியானத்தெல்லாம் கொடுக்கல. ஒரு மனிதன் போற பாதையில தெளிவடைந்து போங்க, தெளிவான ஒரு செயல் செய்யுங்க. எல்லா மார்க்கத்துக்குள்ளேயும் கடவுள் ஒண்ணுதான். ஆனா வெவ்வேறு வடிவத்துக்குள்ள அது அனுபவம் ஏற்படும். வெவ்வேறு கிளர்ச்சியில நம்ம வாழுவோம். நீங்க 4 பேர் அண்ணன் தம்பியா பிறந்திருப்பீங்க, ஆனா 4 பேருமே கல்யாணம் பண்ணிருப்பீங்க, 4 பேருமே குடும்பத்தை நடத்துவீங்க. ஆனா ஒரே மாதிரி இருக்காது. உங்களுடைய குழந்தைகள் ஒரே செயலாக்கமா இருக்காது. வெவ்வேறு வடிவத்துக்குள்ள வெவ்வேறு தன்மைக்குள்ள இருக்கும். அதை உங்களால கவனிக்க முடியும். அதே மாதிரிதான் உங்களுடைய அனுபவம் ஒரே குருநாதர்கிட்ட ஒரே தியானத்தை செஞ்சாலும் வெவ்வேறு விதமா உங்க அனுபவம் இருக்கும். அது ஒரே ரிலேட்டடா அது கனெக்ட் பண்ண முடியாது. அதை நம்ம பார்த்து நிதானிச்சு பயணிக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம்.